ஹலோ, இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். போட்டு இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் தூள் போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயம் நல்லா வணக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 50 கிராம் பீன்ஸ் பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதே மாதிரி முட்டைக்கோஸ் ஒரு கப் அளவுக்கு அதையும் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வேகட்டும். பீன்ஸ் பாதி அளவு வெந்திருக்கு. இப்போ கேரட்டை ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன். சீக்கிரம் வந்துடும்ன்றதுனால லாஸ்ட்டாக போடுறேன். அரை தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டு கலரி விட்டு தண்ணி கொஞ்சம் விட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 4 பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தோசைக்கல்ல கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு 4 பிரெட்டையும் இப்படி வச்சுக்கலாம். கொஞ்சம் அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். நல்லா கல் சூடாயிடுச்சு. வச்சுட்டு மேலே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இப்போ ப்ரெட்டெல்லாம் திருப்பி போட்டுக்கலாம். எல்லா ப்ரெட்டும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சாச்சு. இந்த இடத்துல காய் நல்லா வெந்துடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் புளிப்பாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த காயெல்லாம் எடுத்து ப்ரெட்டு மேலே வச்சுக்கலாம். இப்போ காய் இப்படி வச்சாச்சு. இது மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிட்டு இது 2ஆக நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு அருமையான பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.